ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் வித் ஒரு சேட் நியூஸோட தான் வந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் தோல்வி. ஏன்டா இது ஆல்ரெடி தெரிஞ்சதானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே வந்து கொஞ்சம் மோசமான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கும் கீழே எஸ்ஆர்எச் இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து சரி பரவாயில்ல. நான் தான் பெரிய டுபாகோன்னு நினச்சேன். பட் எனக்கு கீழேயுமே 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சிஎஸ்கே கிட்ட வந்து இப்போ இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்ததான். தே பிலீவ் இன் எக்ஸ்பீரியன்ஸ். அஃபிஷியலாக வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. நாங்கள் இதுக்கு முன்னாடி செட் பண்ண ஒரு ஃபார்முலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதுக்கு முன்னாடி நாங்கள் அடித்த ட்ராஃபீஸ் அதுக்கு முன்னாடி ஆடின பிளேயர் எல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ் தான். ஸோ அதனாலே வந்து அந்த ஃபார்முலா தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுங்க. இத்தனை நாள் ஒர்க் ஆச்சு இல்லை, இதே மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் ஏன் வந்து ஒரு யங் பிளேயர்ஸை இன்னும் எடுக்கலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் வார்த்தை எடுக்கலை மீன்ஸ் ஏன்னா பிளேயிங் லெவலில் எடுத்து கொண்டு வரல அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் ஏதோ ஒரு மீம் கூட பார்த்தேனே, சிஎஸ்கே வந்து சாய் கிஷோர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து இவங்க வெளியே விட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அக்செப்டட். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் 2-3 பிளேயர்கள் இருந்தாங்க. ஸோ இவங்களாமே வந்து இங்கேருந்து தான் அங்கே வந்து போயிருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து ஸ்கவுட்டிங் திறமை இருக்குது பாஸ். ஆனால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணுமே. சொந்த டீமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் சரி ஓகே 3 வருஷம் பெஞ்சில் இருந்தியா ஓகே ஃபைன் நீ ஜாலியாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா அது என்ன நியாயம்? ஆக்சுவலாக இப்போ இருக்கிறே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. என்ன ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 9வது இடத்துல இறங்குறீங்க, 8வது இடத்துல இறங்குறீங்க, இறங்கலை வேணாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இறங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து வந்தார் 6வது பொசிஷனுக்கு. சரி தேவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு வந்தாங்க, உள்ளே வந்தார். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம், ருத்ராஜ் வந்து ஏன் இன்னும் மாறாமல் அதே ஒன் டவுனில் இறங்கிட்டு இருக்க காரணம் வந்து டீம் இந்தியாவுக்கு அடுத்த ஒன்றொன்ற அந்த ஒரு பொசிஷன் வந்து மேபி மிகப்பெரிய ஒரு தேவைக்கான அவசியம் ஏற்படலாம். அதனாலே வந்து மேக்ஸிமம் ருத்ராஜ் வந்து அங்கனக்குள்ளே இறங்கலாம் அப்படின்ற ஒரு பொசிஷனில் அவர் மேபி அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்து ப்ளே பண்ணுறாரு என்னவோ தெரியல. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒன் டவுனில் வந்து ரெய்னா இருக்கிற இடத்துல வந்து அஃபிஷியலாக வேறு யாருமே சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஒரு லேண்ட்மார்க் இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. முக்கியமாக ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயுடு அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சில மேட்சஸ். அண்ட் ஒரு சில மேட்சஸ் வந்து ஷேன் வாட்சன் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இடத்துல பேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 52 மேக்ஸிமம் 2 தான். பட் அந்த ஒன் டவுன்ற பொசிஷன் ரொம்ப க்ரூஷியல். 2 வந்து சிவம் துபே ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒன் டவுன்ற பொசிஷன் வந்து இன்னும் நிறையா ஸ்ட்ராங்காக ஸ்டீல் பண்ணுன்றதுக்காகவே வந்து எனக்கு ருத்து இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒன் டவுன் ஆடுறேன், ஆடி எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இப்படி காட்டுறேன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்து மேபி அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு போயிருந்துருக்கலாமோன்றதான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் வந்து இவங்களுக்கு என்ன பிளேயிங் லெவனே ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஆக்சுவலாக வந்து பத்திரனாக்காக நேதன் நெல்லிஸ் வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஓவர்டன் ஒரு மேட்ச் ஆட விட்டுட்டு உட்கார வச்சாங்க. 2 ஓவர் தான் கொடுத்தாரு. இன்னொன்று ருத்ராஜ் ஸ்பின் மேலே வந்து இன்னும் நிறைய நம்பிக்கை வைக்கணும். ஆக்சுவலாக அதை தான் சொல்லணும். இன்னும் ஒரு பிளேயர் தரமான ஒரு லெக்கி இருக்காருங்க. நீங்கள் ஏங்க அவரை யூஸ் பண்ண மாட்டீங்க? ஓகே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னராக சைனா மேனாக வந்து 100 ஆகும் இருக்காரு. பட் ஆனால் ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின் இருந்தால் உங்களுக்கு என்ன, இம்ரான் தாய் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் 2018, 19 அந்த 20 டைமில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். ஸோ அப்படி இருக்க போகும்போது பியூஷ் சாவ்லா ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு நல்ல ஒரு ட்ரம் கார்டாக தான் இருப்பாருங்க. அவரை வந்து நீங்கள் இன்னும் ஒரு கவனத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரே சித்தார்த்தை கூட விடுங்க, இன்னும் 2-3 பேட்டிங் அந்த இடத்துல லைன் அப்பில் இருக்குது. அன்சுல் கம்போஜ் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பட்டாளம் இருக்க போகும்போது திரும்ப அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஃபெயில் ஆகும்போது ஸ்டில் ஃபேன்ஸ் ஈஸிலி கெட் இரிட்டேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஓகே இது ஒரு டிரான்சிஷன் பீரியடாக வந்து நானும் பார்க்குறேன். எதுக்கு அப்படின்னா எம்எஸ் தோனி டைமில் வந்து எப்படி ஒன் ஆஃப் பீக் டைமில் இருந்ததெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், அவரோட ஸ்ட்ராட்டஜி ஸ்பின் தான். பட் ஆனால் ருத்துவோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்பின்னர்ஸையுமே தாண்டி ஒன் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸை மட்டுமே தான் நம்பி இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ அவங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறதே வந்து ஒன்றா பத்திரனாக வரட்டும், ஜடேஜாவுமே வந்து ஸ்டில் இஸ் நாட் இன் அ குட் ஃபார்ம் அப்படின்றத ஒரு பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒன் ஸ்டெப் அஹெடாக வந்து டீம் யோசிச்சே ஆகணும். ஃப்ளெமிங்கும் சரி ருத்ராஜும் சரி யோசிச்சே ஆகணும். ஓப்பனிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. ட்ரிப்பாதியா இல்லை கான்வேவா, இல்லை கான்வேவா, இல்லை ரச்சினா ட்ரிப்பாதியா, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷன். எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்பாதி வந்து நல்லா ஆடிட்டா இது 2-3 சீசன் வந்து டீசெண்டான தான் ஆடினார். பட் ஆனால் அவரை வந்து இங்கே கூட்டு வந்து ஓப்பனிங் நல்ல பொசிஷன் தான் அவருக்கு. அவர் அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிருக்காரு, ஆர்பிஎஸ்க்காக ஆடிருக்காரு, எக்கச்சக்கமான ரன்கள் கூச்சிருக்காரு. 400 ரன்கள் கண்டினியூவாக 2 பேக் டு பேக் 16-17 400-300 ரன்கள் கூச்சிருக்காரு டோர்னமெண்ட்டில். ஐபிஎல் அந்த 17-18 டோர்னமெண்ட்டில், சாரி 16-17 டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க போகும்போது மறுபடியும் ஓப்பனிங் வந்து பர்சனலி நான் ஹாப்பியான ருத்ராஜ் ஒன் டவுன் அப்படின்றது ஓகே நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. 2-3 மேட்சஸ் ஓகே, 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் வாய்ப்பு, 2 மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தீங்க.
எத்தனை பாடி ஷேமிங்க சீரியஸ்லி. அவர் இப்படி ஷேக் பண்ணுறாரு அப்படின்னா அதோட நேச்சர். டிகே ஒரு இடத்துல நின்று நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பால் முடிஞ்சதுக்கப்புறம். கெயில் வந்து பொலாடுமே வந்து முக்கியமாக அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டம்பை வச்சு இப்படி அடிக்காமல் இருந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏபிடி வில்லியர்ஸ் பேக்கில் பின்னாடி அவரோட ஃபேவரட் ஷாட்டான அந்த 360 ஷாட்லாம் அடிக்காமல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். ஸோ இதைத்தாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் பாடி ஷேம் பண்ணுறீங்க. விஜய் சங்கர் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். விஜய் சங்கர் மட்டும் அந்த 62 அடிக்கல. ஏப்பா இதையே வந்து முட்டு கொடுக்காதீங்கன்னா அதை தாங்க பண்ண முடியும். விஜய் சங்கர் அந்த 60 ரன் அடிக்கல. அவர் டக் அவுட் ஆகிட்டார்னா யார் தோனியை வந்து அடிச்சிருப்பாரு? சத்தியமாக நான் சொல்கிறேன் இல்லை. தோனி வந்து ஆடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவருக்கு இருக்கிற பாடி கண்டிஷனுக்கும் அடிக்கலாம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆட வர்றாரு. அவரே சான்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. 42 43 வயது ஒரு ஓல்டு ஒயின் ஃபாக்ஸ் மனுஷன் அடிக்கலாம் தாராளமாக. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து அவருமே பேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டச்சிங் அதெல்லாமே நிறைய இருக்குல்ல, ஒரு டச் விட்டு இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி கண்டிப்பாக ஒரு 5 ஓவர் முன்னாடி தான் வந்து மறுபடியும் வருவாருன்றதான் வந்து நான் சீரியஸ்லி சொல்கிறேன். அவர் ரொம்ப முன்னாடி வந்தாலுமே வந்து ரன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அன்சுல் காம்பேஜ் உள்ளே வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாஸ் கோபாலை தயவு செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கு மேலே வந்து நான் வேறு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் முதல்ல வந்து ப்ராப்பரான ஒரு பேட்டிங் செட்டப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிஎஸ்கே இருக்கிறாங்க. பார்ப்போம், டிரான்சிஷன் பீரியடில் நிறையா கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும். இதுக்கப்புறம் வந்து பிபிகேஎஸ்க்கு அகேன்ஸ்டாக உள்ள மேட்சஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பட் சிஎஸ்கே பண்ணுவாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்து இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.